எவ்வளவுதான் முத்துவும் மீனாவும் செஞ்சாலும் கூட கிறிஷ் தன்னுடைய அம்மாவு மேல இருக்க பாசத்துல, தன்னுடைய தாய் சொல்ற விஷயங்களுக்காக, தான் பாட்டி சொல்ற விஷயங்களுக்காக கட்டுப்பட்டு மட்டும் தான் இருக்காரு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8 வயசு, 9 வயசு பையன் அத்தன பொய்ய சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, அந்த பொய்ய மெயின்டெயின் பண்றதும் செய்றாரு. பொய் சொல்றது கூட ஈஸி. குழந்தைங்க கூட வந்து டக்குன்னு சில சமயங்கள்ல பொய் சொல்லிடும். ஆனா, அந்த பொய்ய மெயின்டெயின் பண்றது இருக்கு பார்த்தீங்களா, அதான் கஷ்டம். திருப்பி திருப்பி அது கேள்வி கேட்கும்போது, குறுக்கு கேள்வி கேட்கும்போது அத சமாளிக்கணும். ஆனா, அந்த பையன் வந்து இப்பயே ஒரு 9 வயசுலயே சமாளிக்கிற மாரி பல விஷயங்கள காமிக்கிறாங்க. ஆனா, அந்த கிறிஸ்டுக்காக இவ்வளவு பொய் சொன்னாலும் சரி, எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் சரி, ரவுடின்னு சொல்லி முத்துவ சொல்றாங்க. என் பொண்ணு, உங்க பையன் வந்து உங்க உங்க உன் புருஷன் வந்து இந்த என் பையன் எங்க பேரனோட பழகுறத விரும்பல அப்படிங்கிறாங்க. ஏன்னா ரவுடி அப்படிங்கிறாங்க. அப்ப இதனாலாச்சும் ஒதுங்கி போணும். சுயமரியாதை இருக்க ஒரு ஆள் ஒதுங்கி போயிடுவாங்க. எப்பா சாமி இனிமே அந்த பையன் வீட்டுக்கு போனா வந்து அவங்களுக்கு பிடிக்கலங்கும்போது அவங்க வீட்ல சின்ன பையன் வீட்டுக்கு போறது நல்லா இருக்காது அப்படின்ட்டு. சின்ன பையனை ஃப்ரெண்டா வச்சுலாம் நீங்க வந்து அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு இருக்கலாம் முடியாது. ஆனா வந்து நேரா மகேஸ்வரி வீட்ல இருந்தாங்க. இதே மகேஸ்வரி இதுக்கு முன்னாடி வந்தபோது தண்ணி கூட குடுக்காம எடுத்துக்கங்க அந்தா இருக்கு அப்படின்னு சொன்ன பொழுதும் பேசாம இருந்தாங்க மீனா. இப்ப வீட்டுக்குள்ள போகும்போது உட்காருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லல. வந்தவங்கள அப்படியே வந்து நாங்க கோயிலுக்கு போனோம் கிளம்பலையா நீங்கங்கிற மாரி பேசுறாங்க. இவ்வளோ கேவலத்துக்கு பிறகும் வந்து நாங்க அங்கேயே போயிட்டு இருப்போம் அப்படின்னு இந்த 2 கதாபாத்திரத்த வைக்கிறது நல்லவங்கன்னு காமிக்கிற மாரி இல்ல. முட்டாளுங்கன்னு காமிக்கிற மாரி தான் இருக்கு. ஸோ இதுக்கிடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிறிஷ் பொய் சொல்றாரு. கிறிஷ் நெறைய விஷயத்த மறைக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு க்ளூ இவங்களுக்கு கிடைச்சு. இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்க அம்மா இங்க தான் இருக்காங்களாமே. உங்க அம்மா வந்து எங்கேயோ பார்த்தியாமே நீ அப்படின்னு எங்கள்ட்ட பொய் சொல்றியா? கிறிஷ் நாங்க உன்ன தான் ஒரு பாசம் வச்சிருக்கோம். உன்ட்ட வரோம் அடிக்கடி வந்து உனக்காக எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணணும்னு நினைக்கிறோம். உன்ன ஒரு பிரச்சனையில இருந்து காப்பாத்த ட்ரை பண்றோம். போலீஸ்ட்ட போலான்னு நின்னேன். நாங்க தானே உன்ன காப்பாத்துனோம். ஆனா இவ்வளோத்துக்கு பிறகு நீ வந்து உங்க அம்மாவுக்காக எங்கள்ட்ட பொய் சொல்றியாங்கிற மாரி கேட்டாச்சு. அந்த பையன் ஆமா எங்க அம்மா இங்க தான் இருக்காங்கங்கிறத சொல்ற மாரி ஒரு விஷயமாச்சும் நடக்கணும். எதுவுமே இல்லாம திருப்பி திருப்பி வந்து இதுங்களும் வெட்கம் இல்லாமல் அங்கேயே போயிட்டு இருக்கத வச்சு மட்டும் கதையை கொண்டு போறது. விஜயா டாக்டர் பட்டம் வாங்குறதுக்கு எடுத்து விடுறாங்க அப்படின்னு ஒரு கதையை கொண்டு வரதான் தேவையில்லாத ஆணிகள் முட மாதிரி தான் நமக்கு தோணுது. ஆனா ஒரு மெகா சீரியல்ல இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத ட்ராக் எல்லாம் கொண்டு வரணும் தான். ஆனாலும் இந்த மெயின் ட்ராக்ல இவங்க பண்ற விஷயத்தையாச்சும் கம்மி பண்ணலாம். நிறைய பேர் இந்த கிறிஸ் விஷயத்துல முத்துவும் மீனாவும் திருப்பி திருப்பி போய் தொங்கிக்கிட்டே இருக்கிறத வந்து எல்லாருமே வந்து ஒரு மாதிரி எரிச்சல் தருதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுல வேற ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாம். இவ்வளவு அவமானத்துக்கும் அசிங்கத்துக்கும் பிறகு அந்த வீட்டுக்கு போறது, அந்த கிறிஷை துரத்திக்கிட்டே இருக்கிறது சரியில்லைன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.